படங்கள் ரிலீஸ் ஆகுது காலகாலமாக வந்து இந்த அரசியலுக்கும் சினிமாவுக்கும் ஒரு பெரிய ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அப்போ ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற எலெக்ஷனுக்கு இந்த 2 படம் தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் விஜய் படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா மற்ற பெரிய பெரிய நடிகர்கள்லாம் ஒதுங்கிடுவாங்களா? எந்த நடிகர்கள் அப்படி ஒதுங்கினாங்க? இது மாதிரி எதுவும் கேள்விப்படவே இல்லை. எனக்கு தெரிஞ்சதே இல்லை. தங்கச்சி ராணுவத்துல சேர்த்துட்டு தங்கச்சிக்கு ஏதோ தெரியக்கூடாது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் இவரு போய் அரசியல்வாதி விடுங்க, நீங்க வேற கதை சொல்லாதீங்க. ஆல்ரெடி நான் பகவான் கேசரி பார்த்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா ஒரு போதை பொருளை கடிக்கிற மாதிரி இப்படியான காட்சிகள், அந்த போதை பொருளை வந்து ஹீரோவே ப்ரொமோட் பண்றாருன்னா அப்ப அது தாக்கத்தை ஏற்படுத்தும். டேய் படத்தை படமா படுறேன் வந்துட்டான் பெருசா பேச, படத்தை படமா படுறேன். சிவகார்த்தின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு, விஜய் ஒரு படம் நடிச்சிருக்காரு. ரெண்டும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகக்கூடாது. ஏன்னா இவர் மூத்தவரா, இவர் துப்பாக்கியை கையில கொடுத்துட்டாராம். இவர் படம் வந்துச்சுன்னா இந்த படம் ஓவர்டேக் பண்ணிடும். அதனால நீ என்ன துரோகம் பண்ற, அநியாயம் பண்றீங்க, என்ன உனக்குலாம் நன்றி விசுவாசம் கிடையாது அடி. இப்ப அந்த பாத்ரூம்ல நடந்த சம்பவத்துக்கு இவ்வளவு பெரிய அக்க போராடின ஒரு படத்தை ஏன் இவ்வளவு பண்றாங்க? இது வந்து இந்த ஸ்பீச் வந்து வாரிசுக்கும் துணிவுக்கும் இல்ல, ஜில்லாவுக்கும் வீரமுக்கும் இல்ல. ஆனா இதுல அதிகமா இருக்கு. என்னடான்னு போய் பார்த்தா இது உப்மா கேசரியோட ரீமேக். இது அரசியல் பேசுது. இது கடைசி படம். இந்த படம் அரசியல் பேச போகுதுன்னு நினைச்ச படம் ஆல்ரெடி கேசரி ஆயிடுச்சு. இந்த படம் வந்து ஒரு யங்ஸ்டருக்கான படம் நினைச்சது அரசியல் ஆயிடுச்சு. இது உண்மையான அரசியல் இது பேசுது இப்போ. ஆமா, ஒரு ஆழமான ஒரு பெரிய போராட்டத்தை மையப்படுத்தி ஒரு வசனங்களை பொறுத்துறாங்கல்ல, அதுதான் அரசியல் படம். வெற்றிமாறன் அவருடைய படத்துல இல்லையா, மாரி செல்வராஜ் அவருடைய படத்துல இல்லையா, தம்பி அந்த படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஓம் படத்துல ஒரு வன்முறை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை, அதுல பின்னாடி ஹீரோயிசம் இருக்கு.